குட் மார்னிங் டு ஆல். சிம்பிளிஃபை எவ்ரிதிங். டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அது இந்தியன் ஆர்மியாக இருக்கலாம், இந்தியன் நேவியாக இருக்கலாம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கலாம், எதுவாகினும் ஏகப்பட்ட எக்ஸாம் தனித்தனியாக என்ன செய்யுதுன்னு நடக்கு. கிராஜுவேஷனுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸில் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஎஸ், கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ். நெக்ஸ்ட் ஆஃப்கேட், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். தென் நெக்ஸ்ட் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் டிஃபென்ஸில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உள்ளது இருக்குது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஃப்கேட் எக்ஸாம், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கிராஜுவேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் எழுத வேண்டிய மிக முக்கியமான எக்ஸாம். இந்த எக்ஸாம் மூலமாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நான் ஃப்ளையிங்லேயும் ஒர்க் பண்ணலாம், கிரவுண்ட் டியூட்டிலையும் ஒர்க் பண்ணலாம், டெக்னிக்கல் கோர்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், நான் டெக்னிக்கல் கோர்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் மீனிங்கு? ஆமாப்பா, நீங்கள் டிகிரி முடிக்கிறீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இருக்கலாம், டெக்னிக்கல் கோர்ஸ் டிப்ளமாவும் இருக்கலாம், இன்ஜினியரிங்கும் இருக்கலாம். ஸோ எந்த கோர்ஸுக்கு எந்த இதுக்கு நான் எலிஜிபிள் ஆவேன்? ரொம்ப கிளியராக சொல்லுவேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு எதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, டெக்னிக்கல் கோர்ஸ் முடிக்கிறவங்க, அதாவது டிப்ளமோவோ இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க எதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இந்த எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் பேட்டர்ன், மார்க்கிங் ஸ்கீம், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், இந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸ், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சார் எக்ஸாம் மட்டுமா சார்? இல்லைப்பா, ஆஃப்கேட் அப்படிங்கிற எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஐ திங்க் என்டிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்பின்னு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்கப்பா. அந்த இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்க. +2 முடிச்சதுக்கப்புறம் என்டிஏ எக்ஸாம் எழுதி டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூவில் என்னென்ன பண்ணுவாங்க, அதே மாதிரியே ஆஃப்கேட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் ஏஎஃப்எஸ்பி, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு, இவங்க நடத்தக்கூடிய ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். அந்த மெடிக்கல் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் மெரிட் லிஸ்ட் வரும். அப்படின்னா இது ஒரு 4 ஸ்டேஜஸாக நடக்கு. ஆஃப்கேட் எக்ஸாம், ஏஎஃப்எஸ்பி இன்டர்வியூ, மெடிக்கல் எக்ஸாமினேஷன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ஸோ இந்த கேட்டகரி எல்லாத்துக்கும் நம்ம எந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். எப்பவும் சொல்கிறதான், தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃப்கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி. எலிஜிபிலிட்டி மீன்ஸ் காமன் எலிஜிபிலிட்டி. காமன் எலிஜிபிலிட்டினா என்ன சார் அர்த்தம்? இல்லைப்பா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லி அடுத்து இருக்குப்பா. இது காமனா கட்டாயம் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எழுத முடியும். செகண்ட், யாரெல்லாம் சார் எழுதலாம்? மென் அண்டு விமன் யார் வேணாலும் என்ன செய்யலாம்னா எழுதலாம். கட்டாயம் அன்மேரிடா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா இருக்கணும். ஏஜ் லிமிட் ஃப்ளையிங் பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா, அதாவது பறக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா 20 to 24 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கணும். 25 மேலேயும் இருக்கக்கூடாது, 20க்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. 20 to 24 இயர்ஸ் இருக்கிறவங்க ஃப்ளையிங்கில் என்ன செய்யலாம்னா ஒர்க் பண்ணலாம். கிரவுண்ட் டியூட்டி ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சார் சொல்லிட்டேன், இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 கேட்டகரிப்பா. ஒன்று ஃப்ளையிங், இன்னொன்று கிரவுண்ட் டியூட்டி. இந்த கிரவுண்ட் டியூட்டியில் 2 பார்ட் இருக்கு, ஒன்று டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல். அப்புறம் என்ன, நான் 2 இதில் சொல்லணும். ஃப்ளையிங்கில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா 20 to 24 ஏஜுக்குள்ளே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். சப்போஸ் நான் கிரவுண்ட் டியூட்டியாக இருந்துச்சுன்னா டெக்னிக்கலாக இருக்குன்னா நான் டெக்னிக்கலாக இருக்கணும். டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா இல்லை நான் டெக்னிக்கலாக இருந்துச்சுன்னா 20 to 26 வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன, ரொம்ப கிளியராக எனக்கு தெரியுது. எலிஜிபிலிட்டின்னு பார்க்க நேரம் இந்தியன் சிட்டிசன், அன்மேரிடாக இருக்கணும், மென் ஆர் விமன் யார் வேணாலும் என்ன செய்யலாம்னா ஜாயின் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃப்ளையிங்காக இருந்துச்சுன்னா 20 to 24 இருக்கணும். கிரவுண்ட் டியூட்டியாக இருந்துச்சுன்னா டெக்னிக்கலோ நான் டெக்னிக்கலோ எதுவாக இருந்தாலும் 20 to 26 வரைக்கும் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா இருக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதை 3 கேட்டகரியில் சொல்லணும்.
ஒன்று ஃப்ளையிங், 2 கிரவுண்ட் டியூட்டி. இந்த கிரவுண்ட் டியூட்டியில் 2 பார்ட் இருக்குது, டெக்னிக்கல் அண்டு நான் டெக்னிக்கல். அப்புறம் இந்த 3க்குமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ளையிங். ஃப்ளையிங்காக இருந்துச்சுன்னா மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி வித் 60%. அது என்ன சார் மினிமம் 3 இயர்ஸ் டிகிரி? ஆமாப்பா, நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாகவும் இருக்கலாம், டிப்ளமாவும் இருக்கலாம், இன்ஜினியரிங்காகவும் இருக்கலாம். ஸோ என்னன்னா இன்ஜினியரிங் வந்து 4 இயர்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்டால் 3 இயர்ஸ். அப்புறம் என்ன, யார் வேணாலும் செலக்ட் பண்ணலாங்கிறது தான் ஃப்ளையிங்குரியது. அப்போனா ஆனால் இதில் வந்து 60% வச்சுருந்துருக்கணும். அட் த சேம் டைம் 50% 10+2 மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 11th 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கக்கூடிய குரூப்பாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். ஏன்னா நான் வந்து டிகிரி என்ன வேணாலும் நான் படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் 11th 12th கட்டாயம் நான் என்னது படிச்சிருந்துருக்கணும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸும் ஃபிசிக்ஸும் படிச்சிருந்துருக்கணும். அதுலேயும் 50%க்கு மார்க் வாங்கி இருந்திருக்கணும். இதுதான் ஃப்ளையிங்குரிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். கிரவுண்ட் டியூட்டியில் டெக்னிக்கலுக்கு 4 இயர்ஸ் டிகிரி வித் 60% வாங்கி இருந்திருக்கணும். 4 இயர்ஸ் டிகிரினா என்ன சார் அர்த்தம்? இன்ஜினியரிங்ல நீங்க எது வேணாலும் எடுத்து என்ன செஞ்சிருந்துருக்கலாம்னா படிச்சிருந்திருக்கலாம். இந்த இன்ஜினியரிங்ல ஆனா கட்டாயம் நீங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும்னா 60% வாங்கியிருக்கணும். டெக்னிக்கல் கோர்ஸா இருக்கிறதுனால தான் இன்ஜினியரிங் மட்டும்தான் செலக்ட் ஆவாங்க. இன்ஜினியரிங்கு முக்கியம். கிரவுண்ட் டியூட்டிலேயே நான் டெக்னிக்கல், டெக்னிக்கல் இல்லாதது 3 இயர்ஸ் டிகிரியா இருந்தா போதும், 60% வாங்கியிருந்தா போதும். கிரவுண்ட் டியூட்டியில 60% 3 இயர்ஸ் டிகிரி இருந்துச்சுன்னா நான் டெக்னிக்கல்ல நீங்க தாராளமா என்ன செய்யலாம்னா சேரலாம். இதுக்கு +2 மார்க்கு தேவையில்லை. அப்புறம் +2 மார்க் எதுக்கு மட்டும்தான் தேவை அப்படின்னு கேட்டா ஃப்ளையிங்க்கு மட்டும்தான் +2 மார்க்கு தேவை. மற்ற கிரவுண்ட் டியூட்டியில டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலுக்கு 60% வாங்கியிருந்தா போதும். டெக்னிக்கலா இருந்துச்சுன்னா 4 இயர்ஸ் டிகிரியா இருக்கணும், நான் டெக்னிக்கலா இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் டிகிரியா இருக்கணும். இதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப்கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன். கொஸ்டின் பேட்டர்ன் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்துச்சுன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்கப்பா. ஈச் கொஸ்டின் 3 மார்க்ஸ். 100 கொஸ்டினுமே MCQ தான், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்ஸ், எழுதாமல் இருந்தீங்கன்னா மார்க்கே கிடையாது. எழுதி தப்பாக எழுதுனீங்கன்னா -1 மார்க். அப்படின்னா 100 × 3 300 மார்க்குக்கு என்னது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம் நடக்கும். இதில் ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி நம்பர் ஆஃப் வேகன்சிஸை பொறுத்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகும். அப்புறம் என்ன, இந்த எக்ஸாமில் 300க்கு 280க்கு மேலே எடுத்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதுதான் பாசிபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸாம் எழுதுறதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் தெரிஞ்ச மாதிரியே நெக்ஸ்ட்டு சிலபஸ். சிலபஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருந்திருக்கேன். சார் எது ரிலேட்டடாக சார் கொஸ்டின் இருக்கும்? இல்லைப்பா, அந்த டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு மட்டும் ஒரு எக்ஸாம் வைக்காங்க. EKT இன்ஜினியரிங் நாலேஜ் டெஸ்ட், அதாவது EKTக்கு மட்டும் டெக்னிக்கல் கோர்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு எக்ஸாமு EKT. இது போக நான் டெக்னிக்கலோ இல்லை ஃப்ளையிங்கோ எதுவாக இருந்தாலும் சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காமனாக எல்லாருக்குமானதாக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவனா இருந்தாலும் சரி, டிப்ளமோ படிச்சிருந்தவங்களும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் அவங்க சரி, காமனான ஒரு தான். இது எல்லாமே எதுன்னு கேட்டால் கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும். இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி மட்டும் 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். ரீசனிங் அண்டு மிலிட்ரி ஆப்டிடியூட் டெஸ்ட், தட்ஸ் ஆல். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆஃப்கேட் எக்ஸாம். அவுட் ஆஃப் 300க்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. இதில் எலிஜிபிள் ஆகக்கூடியவங்க அதுக்கு அடுத்த கேட்டகரி AFSB, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு நடத்தக்கூடிய ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. இந்த 3லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ அதை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா ஃபார்ம் பண்ணுவாங்க. அதன் மூலமாக தான் என்னது நடக்கும்னு கேட்டிங்கன்னா செலெக்ஷன் நடக்கும். தட்ஸ் ஆல். ஐ திங்க் ஆஃப்கேட் எக்ஸாம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க.
தேங்க்யூ வெரி மச்.